மூக்கடைப்பை சரி செய்யும் கற்பூரவள்ளி. கோடை காலத்தில் கொளுத்தும் வெயிலுக்கு பின் பெய்யும் மழையால் சீதோஷண மாற்றம் ஏற்படுகிறது. இதனால் சளி, தொண்டைக்கட்டு, இருமல் போன்றவை வருகிறது. திடீரென உடல் குளிர்வதால் தலையில் நீர் ஏற்றம், மூக்கடைப்பு, நெஞ்சக சளி, தலைவலி, உடல் வலி ஏற்படுகிறது. இப்பிரச்சனைகளை போக்கும் மருந்தை பார்க்கலாம். மூக்கடைப்பை சரி செய்ய மருந்து தயாரிக்கலாம். தேவையான பொருட்கள்: கற்பூரவள்ளி, புதினா, மஞ்சள் பொடி. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளவும். இதில் 2 கற்பூரவள்ளி இலைகளை, புதினா, சிறிது மஞ்சள் பொடி சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்கவும். பின்னர் ஆவி பிடித்தால் மூக்கடைப்பு சரியாகும். நுரையீரல் தொற்று குறையும். தொண்டைக்கட்டு, கரகரப்பான மருந்து தயாரிக்கலாம். மிளகு பொடி, ஜாதிக்காய் பொடி, தேன், சிறிது ஜாதிக்காய் பொடி, 2 சிட்டிகை மிளகு பொடி, இதுடன் தேன் விட்டு கலந்து சாப்பிடும்போது தொண்டைக்கட்டு சரியாகும். காலை மாலை 2 நேரம் சாப்பிட்டால் சளி, இருமல் இல்லாமல் போகும். உடல் சமநிலையை பெறுகிறது. சளி, இருமலை போக்கும் மருந்தும் தயாரிக்கலாம். தேவையான பொருட்கள்: துளசி, ஜாதிக்காய் பொடி, சுக்குப்பொடி. பாத்திரத்தில் 1 டம்ளர் நீர் விட்டு சிறிது துளசி இலைகளை, சிறிது சுக்குப்பொடி, ஜாதிக்காய் பொடி சேர்த்து கொதிக்க வைக்கவும். இதை வடிகட்டி தேன் கலந்து குடித்து வர சளி, இருமல் குணமாகிறது. செரிமானத்தையும் தூண்டுகிறது. இதை பெரியவர்கள் 100 மில்லி அளவு எடுக்கலாம். இந்த மருந்தால் மூக்கடைப்பு விலகி போகிறது. நெஞ்சு சளி, உடல் வலி, காய்ச்சல் சரியாகிறது. ஜீரண கோளாறுகளுக்கு துளசி மருந்தாகிறது. ஜாதிக்காய் வயிற்றுப்புண் செரிமானத்திற்கு மருந்தாகிறது. சளி, தொண்டை கட்டு பிரச்சனை போக்குகிறது. சுவாச பாதையை சீர் செய்கிறது. நெஞ்சக சளிக்கு மருந்து தயாரிக்கலாம். தேவையான பொருட்கள்: தூதுவளை, ஆடாதோடை இலை பொடி, திரிகடுகு சூரணம், பனக்கற்கண்டு. பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு நீர் விடவும். இதில் தூதுவளை இலை போடவும். 1/2 ஸ்பூன் ஆடாதோடை இலை போட்டு 1/4 ஸ்பூன் திரிகடுகம் சூரணம், பனக்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைக்கவும். இதை வடிகட்டி குடித்து வர சளி கரையும். தொண்டை வலி சரியாகும். சுவாச பாதையில் ஏற்படும் தொற்றும் குணமாகும்.